என்ன கடப்பாறையை வெளியே தள்ளிட்டாங்க போல இருக்கு. இல்ல இவ்வளவு பெரிய அணி, ஒரு பணக்காரன் உலக பணக்காரர்கள் ஒருவத்த அணி இப்படி மோசமாகுமா? அதுதானே, இவ்வளவு நல்ல வீரர்களையும் வைத்துக்கொண்டு கிட்டத்தட்ட வெளியே போயிடுச்சு. எனக்கு தெரிஞ்சு அம்பானியோட மகனை விளையாட விட்டுருக்கலாம் போல. சும்மா இருக்காரு, பயங்கரமா பிரஷர் ஆகி கொண்டு இருக்காரு. அதுல வந்திருந்து கதிரையில் இருக்கிறதும் அப்படி எழும்பி போறதும் மேட்சுக்கு இடையில விட்டுட்டு போயும் பிறகு சில வேலை மேட்ச்லயா இருந்தா நடுவுக்குள்ள விட்டுட்டு போயிருந்தார், கிரவுண்டை விட்டு வெளியால போயிட்டா இருந்தா அம்பேஸ் தேடி திருத்தியில பிடிக்கும். அது வேற பிரச்சனை. அது பெரிய பிரச்சனையா மேட்ச் முடியும் வரைக்கும் கூட இருக்க முடியல, அவருக்கு இருக்க முடியல, போயிடுறாரு. தோக்குறாங்கன்னு டென்ஷன் ஆயிடுறாரு. 9வது இடத்துக்கு வந்திருக்கிற மும்பை இந்தியன்ஸ் அணி இன்னும் சற்று தினங்களுக்கு பிறகு 10ஆம் இடத்திலிருந்து வந்து அதை விட்டு வெளியேறும் என்று நாங்கள் எதிர்பார்க்கிறோம். கட்டுமையான போட்டி இப்ப மும்பை இந்தியன்ஸுக்கும் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸுக்கும் போய் அவங்க ஒரு பக்கம், அவங்க கடவுளே, எங்கெங்க எல்லாம் அணியில உரிமையாளர்கள் சிக்கலா இருக்கிறாங்களோ அங்கங்க எல்லாம் லக்னோக்கு வரதான் பண்ணும். முதல் மேட்சே பிரச்சனையை போட்டவர். எனக்கு தெரிஞ்சு நான் உங்களுக்கு ஆரம்பத்திலே சொன்னேன், அவர் நடந்து கொண்ட விதம் மிக மோசமானது. அதுக்கு ரிஷாட் பானோட நடந்து கொண்ட விதம் பற்றி நான் உங்களுக்கும் சொல்லியிருந்தேன். அந்த விஷயத்துல இந்த அணி காணாமல் போகணுன்றது என்னோட தனிப்பட்ட நோக்கம். இல்ல இப்ப மும்பை இந்தியன்ஸுக்கும் அதே மாதிரி நிலைமை தான். இல்ல மும்பை இந்தியன்ஸ் சிஎஸ்கே நேற்று நடைபெற்றது சேப்பாக்கத்துல. சென்னை ரசிகர்களுக்கு நேற்று கொண்டாட்டம், நேற்று பெரிய ஒரு மீள் எழுச்சி தான். மீளெழுச்சி அதை வங்கடையிலையும் வைத்து மும்பையை வென்றாங்க, மும்பையில் வைத்து சொந்த மைதானத்திலையும் வைத்து வென்றிருக்காங்க. பொதுவாகவே சிஎஸ்கே எப்பவுமே மும்பையை வெல்றதுன்றது வந்து ஒரு பெரிய கொண்டாட்டமான விஷயம், பெரிய கொண்டாட்டம். அது மும்பைன்றது ஒரு போட்டியான ரசிகர்களுக்கு ஒரு என்ன சொல்றது, ஒரு போர். அங்க நடந்த போட்டியில எல்லாமே மஞ்சள். அது என்ன காரணம்? மும்பைக்கு பெரிய ஆதரவு அங்க நேற்று கூட இல்லை, நேற்று ரசிகர்கள் மத்தியில மைதானத்திலே இல்லை. இப்போ மும்பையில் இருந்து இப்போ மும்பையோட நிலைமை தெரியும், அதனால மும்பையில இருந்து சென்னைக்கு எல்லாம் மேட்ச் பார்க்க வந்தவங்க அப்படின்றது எல்லாமே சரியான. நான் நினைக்கிறேன் சில பேர் மும்பை ஆக்களே மஞ்சள் டிஷர்ட் போட்டுட்டு நாங்களும் சிஎஸ்கே தான்டா என்று சொல்லி வந்திருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். அந்த அளவுக்கு அப்படி இருக்க வாய்ப்பே இல்லை. 1-2 அங்கதான் நீளம் இருந்தது. சரி, மும்பையினுடைய தோல்வி, இவ்வளவு பெரிய பட்டு தோல்விக்கு அங்க பார்த்தா மஹல ஜெயவர்தனா இருக்காரு, லசித் மலிங்க இருக்காரு, இன்னும் இருக்காரு. இந்த மாதிரி முக்கியமான முன்னணி வீரர்கள் எல்லாம் பயிற்சியில ஆலோசனைகள் என்று ஏராளமான வீரர்கள் இருக்காங்க. காசு பலமும் இருக்கு. அணியின் வீரர்களும் வந்து அந்த அளவு பலமான மோசமான அணி விளையாடுற வீரர்கள் இந்திய அணியில தலைவர், இந்திய அணியில முக்கியமான துடுப்பாட்ட வீரர்கள், உலகின் நம்பர் 1 போலர், இவங்கெல்லாம் இருக்கும்போதும் இந்த அணி வந்து மோசமான அணி என்று சொல்லி சொல்றதுக்கு எந்த இடத்துலையும் சொல்ல முடியாது. அப்படி இருக்கும்போது என்ன காரணம் இந்த மும்பை இந்தியன்ஸுடைய இந்த படுதோல்விக்கு காரணம்? முதலாவது டெக்னிக்கல் ஃபெயிலியர் ஒன்று எனக்கு பெரிய அளவில் தெரியுது. துடுப்பாட்ட வரிசையை வந்து சரியான பாவிக்கலையோ, எனக்கு இதுல மகேலவிலையும் கொஞ்சம் மகேலோட முடிஞ்சு விட்டதோ, மகேலோட காலம்ன்ற மாதிரியும் இருக்குது. ஒன்று அணியிட உரிமையாளர்களுக்கும் அணிக்கும் இடையில கேப் ஒன்று தெரியுது இந்த வருஷம். வளமையாகவே உரிமையாளர்கள் வந்தது குறைவு. அதுலேயும் ஒரு போட்டியில மகன் வந்திருந்தார், நடுவில் கிரவுண்டுக்கு இருந்து வெளியேறி போன விதம் அதெல்லாம் வீடியோவில் மிகப்பெரிய அளவில் வந்தது. வெளியால் போய் அவர்கள் போன விதமும் அந்த கோவத்தை காட்டிவிட்டு வீரர்கள் மீதும் முகாமைத்துவம் மீதும் ஒரு கோவத்தை காட்டிவிட்டு சென்றார்கள். எனவே அவ்வாறு செல்வது சரி, தோல்விகள் இடம்பெறட்டும், அதற்காக அவ்வாறு தங்களுடைய அதிருப்தியை காட்டுவது. நேற்றைய சிஎஸ்கே போட்டியில் எனக்கு தெரிந்த அளவு அணியின் உரிமையாளர்கள் பக்கமாக யாரும் வந்திருக்கவில்லை, அவங்க கைவிட்டுட்டாங்க, அது தெரியுது. அதன் காரணமாக ஒரு கேப் ஒன்று தெரியுது, பெரிய ஒரு கேப் ஒன்று தெரியுது. அதே மாதிரி அணியிட பயிற்றுவிப்பாளர்கள் வீரர்கள் ரைட், அவர்கள் கைவிட்டாலும் நாங்கள் செய்து காட்டுவோம் என்று ஏதாவது செய்ய வேண்டும். இதுவரை நடைபெற்ற போட்டிகளை சென்று மும்பை இந்தியன்ஸ் போட்டிகள் தான் விறுவிறுப்பே இல்லாத போட்டிகள். லக்னோவா இருக்கலாம், கேகேஆரா இருக்கட்டும், டெல்லியா இருக்கட்டும், கடைசி இடங்கள்ல இருந்தாலும் போராடி இருந்தார்கள், போட்டிகளை பார்க்க விறுவிறுப்பாக இருக்கின்றது. ஆனால் ஹார்திக் பாண்டியா ஒரு பக்கம் போட்டு திட்டுவது எனக்கு அதில் எந்த விதத்திலும் நான் உடன்பாடு இல்லை. ஆகலம் மோசமா ஓரளவுக்கு 1-2 இடங்கள்ல செய்யலாம். மைதானத்துக்கு வந்தாலே போட்டு திட்டுவது. திலக் வர்மா சதம் அடித்தார், அதன் பின்னர் அவருக்கு சரியான துடுப்பாட்டத்தை வழங்கவில்லை. சூர்யா இந்திய அணியின் தலைவர், அவர் ஏதோ அவருடைய விளையாடுகின்ற அந்த அளவுக்கு பெரிய ஒரு ஆதிக்கத்தை செலுத்தல. சூர்யா தான் ஐபிஎல் என்றாலே சூர்யா தான். ஐபிஎல் என்றது வந்து அவருக்காகவே இருக்கின்றது, அவருடைய சொந்த கிரவுண்ட்ன்ற மாதிரி. ஒரு 10-11 தான் இருக்காரு அவர். ஹார்திக் பாண்டியாவை அதிகமாக பேக் பண்ணுகின்றதுனால மற்ற வீரர்கள் கொஞ்சம் பிரச்சனைப்படுறார்களோ எனக்கு தெரிந்து. இப்ப இப்படித்தானே சொன்ன ஒரு அணி முகாமைத்துவம், மிக பலமான பணம் பொருந்திய இடத்தில் வேலை செய்கின்றவர்கள்
அவர்களோடு எதிர்த்து நிற்க முடியாது. இப்போ அவர் நாட்டையே ஆட்டி படைக்கின்றவர்கள், உலகத்தையே ஆட்டி படைக்கின்றவர்கள், அவர்களோடு இந்த கிரிக்கெட் வீரர்கள் எல்லாம் இந்த மட்டு. இப்போ ரைட், ஓகே, இவர்களோடு நாங்கள் போய் மோதிக்கொள்ள முடியாது. இப்போ தருகின்றார்களா, பணம் கிடைக்கின்றதா, வந்ததுக்கு நாங்கள் சொல்வதை செய்துவிட்டு செல்வோம். வேலைக்கு போனா அப்படி ஒன்று இருக்கே, அந்த மாதிரி ஒரு விஷயம் சொல்றதை செய்துட்டு போயிடுவோம். நாங்கள் அவங்களுக்கு அது இதெல்லாம் செய்ய தேவையில்லை. அந்த மாதிரி ஒரு நிலைமையில தான் மும்பை இந்தியன் வீரர்கள் இருப்பதாக நான் நம்புகின்றேன். மும்பை இந்தியன்ஸ் அணி ஒரு அணி இல்ல, எனக்கு தெரிஞ்சு 2 அணி இருக்கு. இந்த மாதிரி நிலைமையில மும்பை இந்தியன்ஸ் அணி படு மோசமான நிலையை அடைந்திருப்பது அணி நிர்வாகமே காரணம் என்பதை பலர் தெரிவிக்கிறார்கள். எனவே என்னதான் படம் இருந்தாலும், அம்பானி குரூப் என்றதா இருந்தாலும், செய்ய வேண்டிய விஷயங்களை சரியா செய்யாட்டி ஃபெயிலியர் தான். அதுதான் இப்ப தெரியுது. இப்ப கிட்டத்தட்ட 5-6 வருடங்களாக மும்பை இந்தியன்ஸ் தொடர்ச்சியான ஃபெயிலியர். வீரர்களை வைத்துக்கொண்டு, அந்த பணத்தை வைத்துக்கொண்டு மாத்திரம் அணியை கட்டியெழுப்பலாம், நடைமுறைப்படுத்தலாம், செயல்படுத்தலாம் என்பதில் மும்பை இந்தியன்ஸ் தோல்வி கண்டிருக்கின்றது. இந்த மாதிரி ஒரு சம்பவத்தை பதிவு செஞ்சிருக்கிறது. ஆனால் சென்னைக்கு வாய்ப்பு இருக்கு. இப்ப கொஞ்சம் வாய்ப்பு தென்படுது. எப்படி 9 மேட்ச் விளையாடி இருக்காங்க, 4 மேட்ச் வின், 8 புள்ளிகள். ரைட், இன்னும் 5 மேட்ச் இருக்குது. 5லையும் வெற்றி பெற்றா 18 வரையும் போகலாம். 5லையும் வெற்றி பெறதுக்கு இயலாது. ஆனா 3 மேட்ச் வெற்றி என்ன பொறுத்த வரைக்கும் வளமையா 14 பாயிண்ட்ஸோட ஒரு டீம் அங்கங்க போயாவது வந்துடும். ஆனா இந்த முறை பாருங்க, பஞ்சாப் கிங்ஸ் 13, RCB 12, SRH 12, RR 12. இவங்க எல்லாருமே கிட்டத்தட்ட இதே 8-9 மேட்சஸோட இருக்கிறாங்க. இவங்களுக்கு 14 பாயிண்ட்ஸ் எடுக்கிறதுன்றது வந்து இந்த 4 டீமுக்குமே மிக ஈஸி. 2 போட்டியில் வந்தாலே ஓகே. அதனால இந்த முறை 16 பாயிண்ட்ஸ் மினிமம் பாயிண்ட்ஸா இருக்கும்னு நான் நம்புறேன். அப்படியாக இருந்தால் CSK இன்னும் 4 மேட்சா வெல்லணும் 5 மேட்ச்ல. நான் நினைக்கல. ஒரே அடியா பெட்டியோரு மீள்தர்க காட்டி அந்த அளவுக்கு விளையாடி கொண்டு வரக்கூடிய அளவுக்கு CSK இன்னும் நம்பிக்கை தரையில. நேற்று வெற்றி பெற்றிருக்கிறார்கள். நேற்று வெற்றி பெறதுக்கு பிரதானமான காரணம் வந்து CSK பந்து வீச்சு தான். மும்பை இந்தியன்ஸ் அணிய பெரிய அளவான ஓட்ட எண்ணிக்கையை பெற கொடுக்கல. இல்ல, இதுல வந்து CSK வெற்றி பெற்றது சொல்றதுலும் பார்க்க மும்பை இந்தியன்ஸ் தோற்றது உண்மைதான். CSK வெற்றி பெற இல்ல, மும்பை இந்தியன்ஸ் தோற்றது. இதுக்கு முதல் போட்டியில பார்த்தோம்னா CSK குஜராத் டைட்டன்ஸ் தோல்வியை சந்திச்சிருக்கு. அதனால CSK வந்து நாங்கள் மிகப்பெரிய அளவில் இந்த அடித்து 5 போட்டிகளையும் வெற்றி பெற்றுக் கொண்டு அடுத்த சுற்றுக்கு வருவார்கள், பிளே ஆஃப்ஸுக்கு வருவார்கள் என்பதை நாங்கள் நம்பி சொல்லிவிடும். நேற்று மும்பை இந்தியன்ஸ் 200 ஓட்டம் பெற்றிருந்தா சென்னையால வெல்ல முடியாது. வெல்ல முடிஞ்சிருக்க வாய்ப்பு மிக மிக குறை. அது நேற்றைய போட்டியில மும்பை இந்தியன்ஸோடைய பிள்ளைதான் ஓட்டங்களை பெற முடியாம போனதுதான், வேற எதுவுமே இல்லை. மேஜிக் பண்ணல, சென்னை மேஜிக் பண்ணல. சென்னை மேஜிக் இல்ல, அதான் சொல்றேன். மும்பை இந்தியன்ஸ் தோப்பதற்கு மேஜிக் செய்தது. அதனால இந்த வரப்போற 5 போட்டிலையும் சென்னை எனக்கு தெரிஞ்ச ஒரு 2 போட்டியில வெல்ல வாய்ப்பு இருக்கு. ஏனைய அணிகள் பலமான அணிகள் சந்திரு. அப்ப ஏற்கனவே அவர்கள் இன்னும் விளையாட போகின்ற அணிகள் என்று பார்த்தால் மிக பலமான அணிகள். எனவே அவ்வாறான அணிகளோடு சென்னை போராடி வெற்றி பெறக்கூடிய நிலைமையில் இருக்கின்றது என்று நாங்கள் அடித்து சொல்ல முடியாது. அதன் காரணமாக CSK என்னை பொறுத்தவரையில் கிட்டத்தட்ட வெளியேறிட்டது. மும்பை ஒபிஷியலா எடுத்து வச்சு பாயிண்ட்ஸ்ல இப்படி எல்லாம் இருக்குது, இந்த வாய்ப்பு எல்லாம் இருக்குன்னு போட்டா தான் இல்ல வெளியேற இல்லைன்னு ஆர்கியூ பண்ணலாம். அது எங்களுக்கு தெரியும். இதுக்கு பிறகு நடைமுறையை பற்றி கதைப்போம்னு சொன்னா நடைமுறையில மும்பை போய் சேருங்களா. சரி, ஓகே. IPL உடைய இந்த எனக்கு என்னவோ இப்ப கொஞ்சம் IPL சூடு பிடிச்சிருக்கு. தேர்தல் முடிஞ்சது. இப்ப IPL பக்கம் கொஞ்சம் மக்கள் ஆர்வம் காட்டியிருக்க மாதிரி தெரியுது. இப்ப இது ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் தான். இது இப்பதான் சென்னை என்ற ஒரு அணி விளையாடுது, மும்பை ஒரு அணியை விளையாடுதா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்கிற அளவுக்கு வந்துட்டு அந்த அளவுக்கு இப்ப இதெல்லாம் இப்படி இருக்கிறாங்களான்ற மாதிரி இருக்குது. இன்றைக்கு SRH KKRக்கு முக்கியமான சனியால 2 போட்டி சனிக்கிழமை நேற்று ஒரு மேட்ச் மட்டும் தான் விளையாடி இருக்கு. என்ன காரணமா அந்த ஷெட்யூல் சேஞ்சிங்கள் அந்த மேட்சஸுக்கு ஏற்ற மாதிரி இன்றைக்கு சண்டே 2 மேட்ச். ஓகே, குஜராத் டைட்டன்ஸ் பஞ்சாப் கிங்ஸ். அப்ப பஞ்சாப் கிங்ஸ் மீள் வருகை அது எப்படி ஒரு மேட்ச்ல இப்ப தோத்துருக்காங்க. ஆனா வேற மாதிரி விளையாடுறாங்க. அதான் நான் சொன்னேன். இந்த மும்பை இந்தியன்ஸ் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் பிரீத்தி சிந்தா. அந்த அம்பானி பிரீத்தி சிந்தா எப்பவுமே சிரித்த முகம், என்ன தோல்வி வந்தாலும் சிரிப்பு, வந்த வீரர்களை கட்டி பிடிப்பது, தட்டி போடுவது, சலிக்காம எவ்வளவு படு மோசமான தோல்வியா இருந்தாலும் வருவாங்க. வீரர்களை தட்டி கொடுக்கறது இதுதான். அங்க நிக்கிறேன், ரைட், தோத்துட்டியா வா, ஒரு தட்டி கொடுத்து அணைச்சு தலையை தடவிடுறது ஒரு அம்மா ஸ்தானத்துல தானே அவரை பார்க்கக்கூடியதா இருக்குது. இப்ப விளையாடுறவங்கள பாக்க 50க்கு மேற்பட்ட வயசு, 51 வயது, 52 வயது பிரீத்தி சிந்தாவுக்கு. விளையாடுகின்றவர்கள் பாத்தீங்கன்னா இப்படி ஒரு 25 தொடக்கம் 30க்குள்ள. IPL தொடங்கின காலத்துல இருந்து அவங்க சலிக்காம வருவாங்க. என்னதான் அணி பட்டு தோல்வி கடைசியாவது முதல் சுற்றோட வெளியேறினாலும் கூட அந்த கடைசி போட்டிக்காவது வருவாங்க.
அதுதான் அந்த சக்சஸ்ன்னு நான் நினைக்கிறேன். முக்கியமான விஷயம். அதே மாதிரி தான் ஸ்ரேயாஸ் ஐயருடைய சக்சஸ். ஸ்ரேயாஸ் ஐயர் பற்றி மிகப்பெரிய அளவில் அவர் அணித்தலைவராக்கவில்லை. அணிகளுக்குள் எடுக்கும் போது அவருக்கு ஆதரவான அந்த விமர்சனங்கள், இந்தியா கிரிக்கெட்டுக்கு எதிரான விமர்சனங்கள் என்னது வந்தது. அதை உண்மையா ஸ்ரேயாஸ் நிரூபித்துக் கொண்டிருக்கின்றார். தலைமை பொறுப்பாக இருக்கட்டும், அவருடைய விளையாட்டாக இருக்கட்டும், அடுத்தது சாஃப்ட்னஸ். எந்த ஒரு இடத்திலையும் எந்த சலனமும் இல்லை, ஆக்ரோஷம் இல்லை. அப்படி சாதாரணமாக அதுக்காக இறங்கி நின்று சிரிச்சு அந்த கலகலப்பு அதுவும் இல்லை. அப்படியே ஒரு சாஃப்டான அப்படியே ஒரு நல்ல ஒரு உருவமாக அப்படியே கடந்து செல்கின்றார். இன்னொரு விஷயம் சொல்லுங்க, சன்ரைசர்ஸ் மலிங்க பந்துவீச்சு, அதாவது சன்ரைசர்ஸோட இஷான் மாலிங்கோட பந்துவீச்சு எனக்கு தெரிஞ்சு கடந்த ஒரு 3-4 போட்டியை தொடர்ச்சியா சன்ரைசர்ஸ் வெல்றதுக்கு காரணமே இஷான் மாலிங்க. கூடுதலான விக்கெட்டுகளை பெற்றவர்களுக்கும் இருக்கின்றார். மிக வித்தியாசமான பந்து வீச்சு. நான் எதிர்பார்க்கல இஷான் மாலிங்கோட இந்த மாதிரி ஒரு பந்து வீச்சு. நாம சன்ரைசர்ஸ் இதனாலதான் அவரை விடாமல் வச்சிருந்தாங்க. நாம யோசிச்சிருந்தாங்க, ஓகே அவர் ஒரு புதிய வீரர், இலங்கை அணியிலையும் பெரிய அளவா விளையாடல, பெரிய அளவான அந்த அளவு பிரகாசிக்கல. ஆனா ஐபிஎல்ல என்ன செய்ய போறாரு, நம்ம மானத்தை வாங்க போறாரு அப்படின்னு உண்மையில யோசிச்சேன். நம்ம ஆக்களை பத்தி நம்ம ஆக்களுக்கு தெரியுதோ இல்லையோ அங்க உள்ளவங்களுக்கு தெரியும். முரளி உள்ளுக்கு இருக்கிறாரு. முரளி என்னதான் இருந்தாலும் இஷான் மாலிங்கோட பந்து வீச்சு அது வேற மாதிரி இருக்கு. அது ஏன் இலங்கை அணி பயன்படுத்தாம இப்படி எனக்கு தெரியல. இந்த இலங்கை அணியினுடைய இப்பதான் அவரை உள்ளுக்குள்ள கொண்டு வர்றாங்க. ஆனா ஐபிஎல் ஏற்கனவே நிரந்தர கொண்டு வந்திருக்கணும், அவரை வச்சு கொண்டு இருக்கிறாங்க. அது இப்படி முக்கியமான விஷயங்கள் கணக்கு இருக்கு. இலங்கை அணி இனியாவது இப்படியான ஒளி வீரர்களை பயன்படுத்துங்க பாவம். ஐயோ பாவம். சன்ரைசர்ஸ் தொடர்ந்து அதுவும் நான் ஸ்டாப் வின்ல வர்றாங்க. 5 மேட்ச். நீங்க எல்லா போட்டியும் எடுத்து பாருங்க, பந்து வீச்சு தான் அவங்களோட பந்து வீச்சு மிக பலமா இருக்கு. இஷான் மாலிங்க மறுபுறத்தில் பேட் கமின்ஸ் உபாதையில் இருந்து மீண்டு வந்து விட்டார். அவர் துடுப்பாட்டம் அடுத்த பக்கம். அவர் சகலத்துறை வீரரே. எல்லா பந்து வீச்சாலும் நல்ல. நாம முதல் எதிர்பார்த்த ஒரு சில அணிகள் ராஜஸ்தான் ராயல்ஸ் இப்ப கொஞ்சம் சறுக்கி கொண்டு வர மாதிரி தெரியுது. அதுக்கு பிறகு நாங்க எதிர்பார்த்த இன்னும் 2-3 அணிகள், அதாவது டெல்லி கேபிட்டல்ஸ் சரியான முறையில போகல. நல்ல அணி இன்னும் போகல. ஆனா பஞ்சாபும் எஸ்ஆர்எச்சும் தான். அடுத்தது ராயல் சேலஞ்சர்ஸ், பெங்களூர் ராயல் சேலஞ்சர்ஸ். பெங்களூர் கூட அங்கங்க 1-2 மேட்ச்ல கொஞ்சம். சன்ரைசர்ஸ் என்னமோ ஒரு மேஜிக் பண்ண வாய்ப்பு இருக்கு இந்த வருஷம். சன்ரைசர்ஸும் பஞ்சாபும் தான் இந்த முறைன்ற மாதிரி இருக்குது. ஆர்சிபி அப்பப்ப அடிக்கிற மாதிரி இருக்கு, ஆனா அந்த ஷூரா சொல்ல முடியாம இருக்கு 100%. ஆனா சன்ரைசர்ஸ் பெரிய ஒரு எந்த அணிக்கும் அடிப்போம் அப்படின்ற மாதிரி ஒரு அந்த இதுக்கு அந்த எண்ணத்தை நமக்கு கொண்டு வந்துட்டாங்க. ட்ரெண்ட் அணியை முகாமைத்துவம் செய்யறது பெண்கள் சந்திர. அதான் ஒரு விஷயம், பெரிய ஒரு பலம் வந்திருக்கு சன்ரைசர்ஸுக்கு. பார்க்கலாம் இன்றைய போட்டியில சன்ரைசர்ஸ் எனக்கு தெரிஞ்சு ஒரு 100 வீதமே வெல்ல வாய்ப்பு இருக்கு. நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத கருத்துக்களை சொல்லுங்க. இப்ப இந்த ஐபிஎல் போட்டிகளுடைய நிலைமையை வச்சுக்கொண்டு எந்த அணி இறுதி போட்டிக்கு செல்லும், எந்த அணி 2 இறுதி போட்டி சொல்லுங்க, அதுல எது வெல்லும் அப்படின்றத சொல்லுங்க, பார்க்கலாம்.